வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் ஆயிரக்கணக்கான யோகங்கள் இருக்குன்னு. இதில் பஞ்ச மகா புருஷ யோகம், பஞ்சம்னா 5, மகானா மிகப்பெரிய, புருஷ யோகம் அப்படின்னா இந்த வார்த்தையிலேயே இந்த பிரம்மாண்டத்தை வந்து நீங்கள் உணரலாம். சச யோகம் அப்படின்னா என்னென்னா, சனி சாட்டன் வந்து கேந்திரம்னா லா அப்படின்னு போட்டிருப்பாங்க உங்கள் ஹாரோஸ்கோப்பில். அதுதான் 1வது வீடு. அதுலேருந்து ரைட் டைரெக்ஷனில் எண்ணிட்டு வந்தீங்கன்னா 2, 3, 4, 5 அப்படின்னு வரும். 1, 4, 7, 10 தான் கேந்திரம்னு சொல்லுவாங்க. இந்த சாட்டன் வந்து கேந்திரத்தில் இருந்து ஆட்சி உச்சம் பெறுவது வந்து சசயோகம்னு சொல்லுவாங்க. சசயோகம். இதனால் என்ன லாபம் அப்படின்னா, நல்ல எம்ப்ளாயீஸு, அக்ரிகல்ச்சரில் ப்ராஃபிட்டு, இந்த சாட்டன் சம்மந்தப்பட்டது பூரா உங்களுக்கு ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ரூசக யோகம் அப்படின்னா என்னென்னா, நான் 1, 4, 7, 10ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சி உச்சம் பெறுவது வந்து ரூசக யோகம்னு சொல்லுவாங்க. செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து யோகங்கள். ஹம்ச யோகம். ஹம்ச யோகம்னு என்ன, குரு, நான் சொன்ன மாதிரி குரு வந்து கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெறுவது 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்கள்லேருந்து ஆட்சி உச்சம் பெறுவது. மாளவியா யோகம். சுக்கிரன் வந்து கேந்திரத்தில் 1, 4, 7, 10 இந்த இடங்களில் இருந்து ஆட்சி உச்சம் பெறுவது மாளவியா யோகம். பத்ர யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, புதன் வந்து கேந்திரத்திலேருந்து ஆட்சி உச்சம் வருவது. ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. புதன்கிறது புத்திசாலித்தனம், வியாபாரம், ஆடிட்டர், டீச்சிங், இந்த மாதிரிலாம் குறிக்கும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெஸ்ஸு, தங்கம், வைரம், ஆடம்பரமான வீடு, காரு. குரு பணம், தங்கம், வைரம், இந்த மாதிரி விஷயம். செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலசாலியாக இருப்பார், ரியல் எஸ்டேட் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார். ஒரு மருத்துவம் படிக்கிறதுக்கு கூட செவ்வாயில் ரொம்ப முக்கியமான ஒரு பிளானட்டு. நிறைய அசட்ஸ் இருக்குது. செவ்வாய் வந்து அசட்ஸுக்கு காரணம். இந்த மாதிரி வந்து பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒன்று சச யோகம் இருக்குது. நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்லாம் எடுத்துக்கோங்க, நான் சொன்னதை போகாமல் ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணுங்கள். கேந்திரம் அப்படின்னா லா அப்படிங்கிறது 1, அதுலேருந்து வலது பக்கம் 4, 7, 10 இதுதான் வந்து கேந்திரம்னு சொல்லுவாங்க. முதல் கேந்திரம் லக்ன கேந்திரம். 4வது வீடு வந்து சதுர்த்த கேந்திரம். 7வது வீட்டில் 7வது வீடு வந்து சப்தம கேந்திரம். அடுத்து வந்து தசம கேந்திரம், உச்சி வீடுன்னு சொல்லுவாங்க. 10வது வீடு வந்து உச்சி வீடு. இந்த மாதிரி இடங்களில் வந்து கிரகங்கள் ஆட்சி உச்சம் வருவது அதியோகத்தை கொடுக்கும். லக்னத்தில் இருக்கிறது ஒரு மாதிரியான யோகம். அதுக்கடுத்து 4வது வீட்டில் இருக்கிறது சதுர்த்த கேந்திரம், அது ஒரு விதமான யோகத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து 7வது வீடு சப்தம கேந்திரம், அது ஒரு விதமான யோகத்தை கொடுக்கும். தசம கேந்திரம் ஒரு விதமான யோகத்தை கொடுக்கும். இது எல்லாமே நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். யாருக்கு எத்தனை யோகங்கள் இருக்குதுன்னு பாருங்க. அதற்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக பலாபலன் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஆய்வு செய்து பாருங்கள். இதுக்கு தான் வந்து பஞ்ச மகா புருஷ அந்த வார்த்தையை சொல்கிறப்பவே பாருங்கள் எப்படி இருக்குது, இனிமையாக இருக்கா? அப்போ அந்த யோகம்லாம் உங்கள் வாழ்க்கையும் உங்களுக்கு இனிமையாக இருக்கும்ல. சரிங்களா? மேலும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. நீங்கள் சரிங்களா? உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகள் தேவை இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9952615649, 9443814289. இந்த எண்களில் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய அலுவலகம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னதாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.